கழிவுநீர் வடிகால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பது சென்னை வாசிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திட்டம் ஏன் கிடப்பில் போடப்பட்டது, காரணம் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஐயாசாமி தெருவில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். அந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கழிவுநீர் பணிகள் மேற்கொள்ளப்படும் என 6 அடி 800 மீட்டர் வரை உள்ள சாலையில் 300 மீட்டரில் 4 அடி வரை பள்ளங்கள் தோண்டப்பட்டு 2 வாரங்கள் கடந்தும் எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நோண்டி தனி எல்லாம் கீழே உயிராங்க. நேற்று கூட ஒரு 4-5 பேர்கிட்ட குழந்தைய போட்டுன்னு உயிர்ந்தாங்க. நேற்று இது மூடுனாக்கா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி நிற்கிறாங்க. இன்னும் மூடுறோம் பாட காணும். எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அந்த பள்ளத்தை நோண்டி போக முடில வர முடில. எல்லாம் குழந்தைங்கலாம் உள்ளே உயிது. எப்போ தான் மூடுவாங்கன்னு தெரியல. அதை காவா போட போகிறாங்களாம். இந்த காவா அதனால் நோண்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ மூடிடுவாங்களாம். மூடிட்டு திருப்பி திருவிழா வந்தப்போ திறப்பாங்களாம். அதுதான் 10 பேர் உயின்ட்டாங்க உள்ள. நேற்று நைட்டு பாஸ்டராயே வர உயின்ட்டாரு. நேற்று உயிந்து அப்புறம் கையை செல்லு போயிடுச்சு. கையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போகிறாரு அவர். நேற்று குழந்தைங்க அப்பத்தரில் போகிறவங்க பூமாங்களாம் 2 குழந்தைய போட்டுன்னு உயின்ட்டாங்க. அப்படியே அது எப்போ தான் மூடுவாங்க தெரியல. அது மூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க. வருஷம் இப்படி தான் நாங்கள் லோல் படுறோம். வருஷம் இப்படி தான் லோல் பட்டுன்னு ஸ்கூலில் போய் தங்குவோம். நாங்கள் சோறு தண்ணி இல்லாத எல்லாம் கேட்டாச்சு. அதுக்கு ஒரு வைப் பண்ணுறோம் ஒன்றும் பண்ணல. இந்த கழிவுநீர் பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் 5 முதல் 6 அடி வரை இருப்பதால் மழை பெய்யும் நேரங்களில் அந்த பள்ளத்தில் மழை நீர் தேங்கி வீடுகளுக்குள் செல்வதால் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் அவதிக்குள்ளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி மொண்டு ஊத்துறதாகுது. காவா தண்ணி பசங்க என்ன பண்ணுறதா அந்த தண்ணியிலே சேத்து புண்ணாகி போகுது. ஃபுல்லாக தண்ணியை ஊற்றினே இருக்குது. நைட்டை பகல கொஞ்ச நேரம் இருந்தாலும் கால் வீட்டில் ஃபுல்லாக ஏறி போகுது. தண்ணி ஃபுல்லாக ஏறி போகுது. என்ன ஆகுது, எங்கே இருக்கிற குப்பை எல்லாம் அச்சின்னு வந்தது. வீட்டுக்குள்ளே அச்சின்னு போயிடுது. அதனால் அது மொண்டு ஊற்றினதாக இருக்குது. அதனால் தூக்கமே இருக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம். இந்த பழம் நினைவு விட்டால் கொசு வேறு அதிகமாகுது. கொசு அதிகமாக இருக்குது. படுக்க முள்ள வேறு எல்லாம் துவச்சி விட்டு தான் 2 மணி 3 மணிக்கு படுக்கிறதாகுது. நைட்டு அது முந்தா நேற்று 3 மணிக்கு பார்த்துருந்தோம். வீட்டில் துவச்சி விட்டு 3 மணிக்கு பார்த்துருந்தோம். மழை நேரத்தில் பாம்பு, பூரான், தேள் போன்ற விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதே என்று தெரியாமல் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த காவா இருந்ததுனால எல்லா வீட்டையும் வளர்ந்துச்சு தண்ணி. இங்கே தான் அந்த 56 ஸ்கூலில் பார்த்துக்கின்னு இந்த சாப்பாடு இல்லாமல் எல்லாம் போலீஸ்கார் ஒருத்தர் உயிர்ந்து போயிட்டு மெதுக்கிறாரு. இந்த பள்ளம் இருக்க ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணிங்க வேற வீட்டு உள்ளலாம் வேறு வந்தது. நாங்கள்லாம் மொண்டு வேற ஊற்றுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பழத்தை நீங்கள் மூடணும். எப்போ பார்த்தாலும் மூடுறேன்றாங்க. இப்போ என்னன்றாங்க, கோயில் திருவிழா வந்தால் தான் நாங்கள் அதை முடிஞ்சோடனே தான் மூடுவேன்றாங்க. இதெல்லாம் நியாயமா? இது கோயில் திருவிழா எப்போ ஆக போகுது, எப்போ மூட போகிறேன்? அப்புறம் பிள்ளைங்க தானே பாதிக்கப்படுது. எவ்வளோ பேர் உயிர்ந்துட்டாங்க தெரியுமா? நைட்டு கொசு தொல்லை தாழ முடியல. இந்த நேரத்து கூட அங்கே போய் ஒருத்தர் 5 பேர் பைக்கில் உயிர்ட்டாங்க. தண்ணிங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வருது. மொண்டு ஊற்றுது. கருப்பாம்பூச்சி பல்லி கிள்ளியெல்லாம் வருது. நீங்கள் தான் முயற்சி பண்ணி கொஞ்சம் இது பண்ணோம். அது இரவு நேரங்களில் இந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்று கூட தெரியாமல் தினம்தோறும் குழந்தைகள் விளையாடும் பொழுதும் இந்த பள்ளத்தில் விழுந்து குழந்தைகளுக்கும் பலத்த காயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த பள்ளம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் அதில் உற்பத்தியாகும் கொசுக்களால் டெங்கு, மலேரியா போன்ற நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த கழிவுநீர் முழுவதும் அருகில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் கலக்கும்படி அதற்கான பணிகள் சுமார் 800 மீட்டர் அளவிற்கு தொடங்கிய நிலையில் தற்போது 300 மீட்டர் மட்டுமே பள்ளங்கள் தோண்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்டு இருப்பதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களையும் எதிர்கொண்டு வருகின்றனர். பள்ளம் மூடுது. எல்லாம் குழந்தெல்லாம் குட்டி விழுதுப்பா. நைட்டில் தூக்க முடியலப்பா. இது எப்போ மூடுது? ஆட்சி வர எங்கே வருது? ஒருத்தர் கூட வர மாட்டேன்றாப்பா. பண்ணவும் மாட்டேன்றாங்க. இப்போ 2வது நோண்டிந்து திடீர்னார் அவர் வீட்டுக்காரு. என்ன நோண்டுறீங்க, விடுங்க போங்க, பாய்ப்பை ஓடி ஒச்சிடுவீங்கன்ட்டு கத்துனாரு.
இது வந்து தோண்டி ஒரு கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 3-4 வாரம் ஆயிருக்கும். இங்கே குழந்தைங்கள வச்சுன்னு ரொம்ப நாங்கள் அவஸ்தைப்படுறோம். குழந்தைங்க ஒரு கடைக்கு போக முடியல, ஒரு விளையாட முடியல. குழந்தைங்க எவ்வளோ குழந்தைங்க வந்து உயிர்ந்து வாரி மூஞ்சி கிஞ்செல்லாம் தேஞ்சிக்கின்னு அடிப்பட்டுக்கின்னு ரொம்ப அவஸ்தமாக இருக்குது நம்மளுக்கு. மழை வந்தால் கூட எங்களுக்கு படுக்கிறது கூட இடம் இல்லை, அப்படி இருக்குது. வெள்ளம் ஓடுறமே தண்ணி அப்படி ஓடுது. எங்களால் இருக்கக்கூட முடியல. கொசு கடி ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம். நாங்கள் குழந்தை பார்ப்போமா, கொசு கடி பார்ப்போமா, மழையை பார்ப்போமா. எங்களுக்கு இதால எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு இருக்குதுன்னா ஏன் இந்த பள்ளம் தோண்டிக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதால் வீடுகளுக்குள் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த பள்ளத்தால் இருசக்கர வாகனங்களில் கூட செல்ல முடியாத நிலை நிலவுவதாகவும் கூறுகின்றனர். இந்த பணிகள் ஏன் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்று குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது இந்த பள்ளங்கள் தோண்டப்படும் இடங்கள் முழுவதுமே அப்பகுதி மக்கள் வீடுகளை கட்டியிருப்பதால் அந்த பள்ளத்தினை தோண்ட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் அவர்களுடைய வீடுகளை காலி செய்தால் மட்டுமே இந்த பணிகள் மேற்கொள்ள முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முறையான வீடுகளை ஒதுக்காமல் நாங்கள் எங்கே செல்வது எனவும் முறையான வீடுகளை ஒதுக்கினால் மட்டுமே நாங்கள் வெளியே செல்வோம் என்றும் மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். எதுக்கு தோண்டினாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த காவா தோணுதுலேருந்து இருக்கிற வீடுங்கள்லாம் நிறைய பாதிக்குது. இதனால இந்த காவா தோணுது 1.5 hour மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக காவா தண்ணி பூச்சி கீச்சு அதெல்லாம் குழந்தை குட்டிங்களாம் வச்சுன்னு ரொம்ப அவசரப்பட்டோம். நாங்கள் வந்த 1 வாரம் மழை பள்ளம் தோண்டதில் 1 hour மழையில் ஊடுங்க தான் நாசமாச்சு. அதுவரைக்கும் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் வீடுகளை காலி செய்ய மாட்டோம் எனவும் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றனர். இந்த இருதரப்பு பிரச்சனைகள் இடையே இந்த பணியானது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வீடுகளை ஒதுக்கிய பிறகு அந்த கழிவுநீர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அடுத்த 1 மாதத்தில் பருவமழை தொடங்குவதால் மழையின் தாக்கத்தின் எதிரொலியாக மழை நீர் முழுவதும் இந்த பள்ளத்தின் மூலம் வீடுகளுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமே முற்றிலும் பாதிக்கப்படும் என வருத்தம் தெரிவிக்கின்றனர். அதற்கு முன்பாகவே எங்களுக்கு வீடுகளை ஒதுக்கிவிட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு கழிவுநீர் முறையாக வெளியேறும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த வாரம் மட்டுமே 20க்கும் மேற்பட்டோர் இந்த பள்ளத்தில் விழுந்து அதிக காயங்கள் ஏற்பட்டதாகவும் இந்த பள்ளத்தை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.